Maha Siddhantathile Shruti Ghattathiyum பார்த்து அப்படியே ஸ்மிருதி புராண கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்டத்தையும் விஸ்தாரமாக விமர்சனம் பண்ணினோம். அப்படியே அந்த என்னென்ன விஷயம் சொல்லிருக்குன்னு அந்த விஷயங்களை எல்லாம் அனுசந்தானம் பண்ணினோம். So இன்னைக்கு we are actually going to start another important chapter. இதுக்கு சப்தவிதா அனுபபத்தி அப்படின்னு பேரு. அத சப்தவிதா அனுபபத்தயன்னு ஜெனரலா ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு ஸ்மால் பிராக்கெட்ல எழுதியிருப்பா எடிட்டட் ஒர்க்ஸ்ல. இன்னொரு சில புஸ்தகங்கள்ல அத அவித்யாயாம் சப்தவிதா அனுபபத்தயன்னு எழுதியிருப்பா. சோ அனுபபத்தி அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்ட, a fault, an error, or also an untenable argument. அதுக்கு அனுபபத்தி அப்படின்னு பேரு. இந்த சம்ஸ்கிருத பாஷையினுடைய சில சப்தங்கள் எல்லாம் நாம கவனிக்கிறப்போ in different contexts they have different meanings. So அதுல என்ன ஆகும், உபபத்தி அப்படின்னு சொன்னா ஜெனரலா என்ன ஆகும்னா, உபபத்தி generally means a proper reason. இதுக்கு என்ன உபபத்தி என்ன அப்படின்னா, வாட் இஸ் தி கரெக்ட் லாஜிக்கல் ரீசன் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்றதை நம்ம உபபத்தி அப்படின்னு சொல்றோம். ஆனா அனுபபத்தி அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் ரீசன் அப்படின்னு அர்த்தம் வராது. ஏன்னு சொன்னா அனுபபத்தி அப்படின்றதுக்கு நாம இந்த வருடத்துக்கு நம்ம என்ன அதுக்கு ஒரு ரெண்டு விதமாக சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. ஒன்னும் அவயவார்த்தம், ஒன்னும் சமுதாயார்த்தம் அப்படின்னு. இதை பத்தி ஒரு 5-6 கிளாஸுக்கு முன்னாடி we have had a detailed discussion about this. எல்லா சப்தங்கள்ல எப்படி யௌகிக சப்தம்னு என்ன, ரூಢ சப்தம்னு என்ன அப்படின்னு ஒரு சின்னதாக அடிய நிரூபிச்சிருந்தேன்னு I remember. If I have not explained this, kindly let me know. I will put a separate slide for this and explain it. So அனுபபத்தி அப்படின்னு சொன்ன ஆப்சன்ஸ் ஆஃப் உபபத்தி அப்படின்றது ஒரு அர்த்தம் வருது. பட் அனுபபத்தின்ற சப்தத்துக்கே நிறைய ஒரு கொஞ்சம் வியாபகமான ஒரு அர்த்தம் உண்டு. இட்ஸ் நாட் ஓன்லி ஆப்சன்ஸ் ஆஃப் உபபத்தி பட் ஆல்சோ presence of a deriding factor, presence of a factor that can actually prove the theory wrong. அதுக்கு அனுபபத்தி அப்படின்னு. So அவித்யாயாம் சப்தவிதா அனுபபத்தயான்னு டைட்டில் கொடுத்திருப்பாரு. ஜெனரலா அத சப்தவிதா அனுபபத்தயான்னு டைட்டில் இருக்கும். இல்ல அத அவித்யாயாம் சப்தவிதா அனுபபத்தயான்னு கொஞ்சம் அந்த விவரணம் கொடுத்திருக்கு. சப்தவிதா அனுபபத்தயான்னா sevenfold errors in the Advaita theory, Advaita philosophy அப்படின்னு ஜெனரலா ஆகும். பட் இந்த இடத்துல தோ ராமானுஜாச்சாரியா specifically says or shows the errors in the Advaita philosophy, it is specifically connected to the theory of avidya that is put forth by the Advaitins. அதனால அவித்யாயாம் சப்தவிதா அனுபபத்தயः அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல என்ன எதுக்காக பகவத் ராமானுஜர் இதை காட்டுறார் அப்படின்னு ஒரு விஷயம். சோ அதை பத்தி ஒரு சின்ன ஸ்லைடு இருக்கு, அதை பார்க்கலாம் நம்ம. So I hope everybody is able to see this slide. So saptavidha anupapattayah அப்படின்னா இதுல இன்னொரு, before I go to explain this slide, I would like to say a few words connected with the class in general. இதுல என்ன ஆயிட்டிருக்குன்னா, இப்போ இது வரைக்கும் as you can see this is the 216th slide, or it might be somewhere around 220th slide because மத்தியத்துல ஒரு 5-6 ஸ்லைடு நம்பர் வரல. So I have been regularly receiving guidance and feedback from many of the learned persons who have been participating in this class. So constantly they are guiding me to improve the class.
So evlo improve பண்ணாலும் இன்னும் there is scope for improvement அப்படினு தெரியுது. So the feedback and guidance they have given me is that there should not be many Sanskrit words used in the beginning. So முதல்ல கான்செப்ட் ரொம்ப கிளியரா delineate பண்ணிடணும். Sanskrit word இருந்தா கூட it should be properly explained in the beginning itself. Only then it can be used. Otherwise people will not be able to understand what we are talking about, because they may not be very familiar with this type of Sanskrit or Sanskrit in general. So I have tried to simplify the entire thing as much as possible, but there might be some shortcomings because of my own lack of expertise in explaining or things like that. So I request all of you to kindly bear with it, and also give me any feedback, both positive and negative, so that further improvements can be done in this regard. Adala innoru I should also incidentally I am mentioning this, I should also be very thankful to Shriman Krishna Kashyap, who is the originator of this entire endeavor, because our enna pannirkar chala slides ella potu he has given it to me, but unfortunately I could not join the what originally presentation I had mentioned done, and also what Shriman Krishna Kashyap had done, because I was engaged in a few other activities and functions. So next time onwards what will happen is both these slides will be integrated into another presentation, which will be more and more clear. So let us go back to the original subject. So idile saptavidha anupapattayah அப்படின்றதுக்கு அனுபபத்தி அப்படின்றதுக்கு like I said, error, misconception, myth or fallacy. So I have received a feedback that myth அப்படின்றதுக்கு காட்டிலும் fallacy அப்படின்றது it's a better word அப்படினு. So I request you to take that in the place of myth அப்படினு. So saptavidhana ஏழு விதமானது. Sapta means 7, saptavidha means sevenfold error அப்படினு. So in Bhagavad Ramanuja enna pandrarna, he highlights 7 important errors in the theory of Avidya, and how it enables the Supreme Brahman to show itself as the Jivatma and the Achit entities really exist. This is popularly known as Saptavidha Anupapatti among Vedanta scholars. Sribhashyam படிச்சவாளுக்கெல்லாம் சுலபமா they can easily refer Saptavidha Anupapattiile சொல்லிருக்கு அப்படினா உடனே they will be able to tell this. So இதுல முக்கியமா நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, points to be noted in this context, historical background அப்படினு. So இதுல historical background ஓட நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, the prevailing situation in society at that time, the role played by Advaita philosophy during such a time, the complexities thereof, the reason for Ramanuja to take great pains to refute the theory of Advaita, especially the Avidya aspect. So இந்த 5 விஷயத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகளை அடியேன் இங்க விஞ்ஞாபிக்க போறேன். So இதுல முக்கியமா என்னன்னா, நம்ம பகவத் ராமானுஜருடைய கிரந்தங்களை நாம வாசிக்கிற சமயத்துல வேதார்த்த சங்கிரகமாக இருக்கலாம், கத்தியத்ரயமாக இருக்கலாம், வேதாந்த சாரமோ வேதாந்த தீபமோ இல்ல ஸ்ரீபாஷ்யமோ எந்த கிரந்தமாவது இருக்கலாம். So in all these works, including the Nitya Grantha, which is his 9th Grantha, Bhagavad Ramanuja என்ன பண்றாருன்னா, எல்லா இடத்துலயும் ஆஷ்ரிதவாத் சல்லேக ஜலதி அகிலேய பிரத்யநீகா கல்யாண குணேகதானஹ ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணஹ ஞானானந்தைக ஸ்வரூபஹ, இந்த சப்தத்தை மறுபடியும் ஆவர்த்தி பண்றாரு. So எதுக்காக, why he is again and again repeating these words in all his works அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். இதுல ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் நாம பார்க்கிற சமயத்துல ஒரு தடவை அடியனுடைய ஆச்சாரியன் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னா, ரொம்ப அற்புதமான விஷயம். நாம we have to understand and appreciate that. So அவருடைய பகவத் ராமானுஜர் பரமபரிக்கிற சந்தர்ப்பத்துல அவர் என்ன பண்ணினாருன்னா, 6 வார்த்தைகளை சொன்னார் அப்படின்னு ரொம்ப ஸ்பஷ்டமா நமக்கு தெரியும். அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா, ஸ்ரீபாஷ்யம் வாசித்து பிரவர்த்திப்பித்தல் அப்படின்னு முதல்ல தமிழ்ல சொல்றப்போ கிரந்தங்கள்ல இந்த மாதிரி எழுதுறேன்.
அது முடியாவிட்டால் அருளி செயலில் ஈடுபடுவது அப்படின்னு சொல்லி ஒன்னதுக்கு he gives a graded upadesham. First preference to this, second preference to this, third preference to this, fourth preference to this. So patitva bhashyam tat pravachanam ashakto shatharipu girish shraddha அப்படின்னு சொல்லி அந்த 6 வார்த்தைகளை சம்ஸ்கிருதத்துல சங்கிரகம் பண்ணி சேம் மீனிங். ஸ்ரீபாஷ்யம் வாசித்து பிரவர்த்திப்பித்தல், அது முடியாவிட்டால் அருளி செயலில் ஈடுபடுவது இத்தியாதி இத்தியாதி இத்தியாதி. இதுல ஒரு முக்கியமான கேள்வி என்ன வருது அப்படின்னு சொன்னார். இப்ப நமக்கெல்லாம் திவ்ய பிரபந்தம் அப்படின்றது ரொம்ப உயர்ந்த விஷயம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இதுல பகவத் ராமானுஜர் இந்த 6 வார்த்தைகளை சொல்றப்போ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, முதல்ல என்ன பண்ணிருந்தாங்க, ஸ்ரீபாஷ்யம் வாசித்து பிரவர்த்திப்பித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது முடியாவிட்டால் இஃப் தட் இஸ் நாட் பாசிபிள் அருளி செயலில் ஈடுபடுவது அப்படின்னு சொல்லி. சோ சம்ஸ்கிருத ஸ்லோகத்திலையும் அதே இது படித்வா பாஷ்யந்த பிரவச்சனம் அசக்தௌ ஷடரிபு கிரிஷ் ஸ்ரத்தா. இந்த ஒரு பெரிய ஒரு முக்கிய கேள்வி என்னன்னா, தன்னுடைய கிரந்தத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு திவ்ய பிரபந்தத்துக்கு நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ நம்மாழ்வார் அவருக்கு எல்லா விதத்திலையும் ஆச்சாரியனா இருக்கக்கூடியவர். திவ்ய பிரபந்தங்களுடைய விஷயத்துல பகவத் ராமானுஜருக்கு அசாதாரணமான ஒரு பிரதிபத்தி உண்டு. இதெல்லாம் சரி. ஆனா ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, தன்னுடைய கிரந்தத்தை வாசி, என்னுடைய கிரந்தத்தை வாசி, இது முடியலன்னா திவ்ய பிரபந்தத்தை வாசி அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? So first primary importance is given to Sribhashya, secondary importance is given to the Divya Prabandhas அப்படின்னு ஏற்படும். சோ இது நியாயமா, ராமானுஜர் இந்த மாதிரி பண்ணது நியாயமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. சோ இன்சிடென்ட்லி இந்த அடியனுடைய ஆச்சாரியன் தான் இந்த கேள்வியை ரைஸ் பண்ணிருக்கார். பிகாஸ் I have not heard about this such a discussion among philosophical circles. சோ ரொம்ப நாள் அடியனுடைய ஆச்சாரியன் இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லல. இந்த மாதிரி இருக்கே, என்ன இதுக்கு பதில் அப்படின்னு ஒன்னா அடியனை கேட்டார். கேட்டதுக்கு அடியன் என்ன சொல்ல முடியும், தேவன் தான் சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். இல்ல, யூ ஜஸ்ட் டிஸ்கஸ் திஸ் அமாங் ஸ்காலர்ஸ் அப்படின்னு சொன்ன. I discussed with many stalwart scholars but could not get a very convincing reply. But that doesn't mean that other scholars don't know anything. Every scholar gets his own due respect. ஆனா அடியனுடைய ஆச்சாரியன் இதுல விசேஷமான ஒரு விமர்சனத்தை பண்ணிருக்காருன்னு அதை சொல்லாமே தவிர வேற ஸ்காலர்ஸுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற அர்த்தத்தை சொல்ல வருது. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பதில் அடியன் கேட்டுட்டேன். அப்புறம் ஃபைனலி ஒன் டே ஹி எக்ஸ்பிளைன் டு மீ. ஸோ அந்த காலத்துல ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன இருந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தேன். Why I am mentioning is this, it is very much connected to what the question I raised just now. எதற்காக ஒவ்வொரு கிரந்தத்திலையும் when this slightest opportunity comes, இங்கிலீஷ்ல சொல்றப்போ at the drop of a hat he gets angry ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி at the drop of a hat மறுபடியும் எதுக்காக அகில பிரத்யனீகா கல்யாண குணைகதானஹ சேதர சமஸ்த வஸ்து விலட்சணா அப்படின்னு இதே ஒரு அர்த்தத்துல இந்த விசேஷங்களை அடிக்கடி போடுறோம் ஸ்ரீபாஷ்யம். So not less than 10 times we may come across these words in Sribhashya, or much more also many times. அதை சர்ச் என்ஜின்ல போட்டு பார்த்தா நமக்கு தெரியும் எத்தனை தரம் இருக்கு. சோ அதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்ன, அந்த காலத்துல பகவத் ராமானுஜருக்கே ஜீவாத்மா உண்டா இல்லையான்னு ஒரு கேள்வி இருந்தது. அவர் போய் காஞ்சிபூர்ணர் இடத்துல பகவானை கேட்டு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். So the philosophical world was totally influenced by the Advaita point of view that ஜீவாத்மாவே இல்லை அப்படின்னு. சோ ஜீவாத்மான்னு செப்பரேட்டா உண்டா இல்லையான்னு அதுக்காக அவர் கேட்டார் காஞ்சிபூர்ணர் இடத்துல அப்படின்னு நமக்கு கிரந்தங்களால் தெரியும். சோ பிரம்ம நிர்குணம் நிராகாரம் அவேத்யம் அவாச்சியம். நிர்குணம் அப்படின்னு சொன்ன குணங்களே இல்லை, நிராகாரம் அப்படின்னு சொன்னா ஆகாரம் இல்லை, அப்படியே அவேத்யம் அவாச்சியம். அந்த பிரம்மத்தை குறிக்கிறதுக்கு எந்த சப்தமும் கிடையாது. அப்படியே பிரம்மத்தை நாம அறிய முடியாது. இந்த மாதிரி எல்லாம் அத்வைதனுடைய ஒரு பிலாசபி என்ன இருந்ததோ, தியரி என்ன இருந்ததோ அதுதான் ரொம்ப வியாபகமாக இருந்ததுன்னு நமக்கு தெரியும்.
அதனால என்ன ஆயிருந்ததுன்னா, and people were very much spiritually inclined in those days. ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்தது. ஒரு பக்கத்துல பார்த்தா நமக்கு என்னன்னா, இந்த மாதிரி குணானுபவங்கள் தான் சொல்றது, இப்படி இருக்கு, ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் இதெல்லாம் பகவானுடைய குணங்களையே விசேஷமாக காட்டுது. இன்னொரு பக்கத்துல பார்த்தா இந்த வேதாந்த சாஸ்திரம்னு எடுத்துட்டா, அந்த காலத்துல முதல்ல அத்வைத்தம் ஒண்ணுதான் இருந்தது ராமானுஜர் வந்த சமயத்துல. அதுல சங்கர மதம், யாதவ மதம், பாஸ்கர மதம், இந்த மதங்கள் தான் பிரதானமாக தேவர் இன் வோக் இன் தி சொசைட்டி. சோ அதுல என்ன ஆகுதுன்னு பார்த்தா, நிர்குணம், நிராகாரம், அவேத்யம், அவாச்சியம் அப்படின்னு தான் சொல்றோம். சோ பகவத் ராமானுஜருக்கு ஆரம்பாவஸ்தையில என்ன ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்தது. நமக்கு அவருடைய சரித்திரத்தினால தெரியும். Because the head is saying something, the head அப்படின்னா from learning of the shastras from different acharyas who were there in those days like Yadava etc. ஒரு தியரி மனசுல படுறது. The heart is saying இல்ல இது சரியா இருக்க முடியாது, சரியா இருக்க முடியாது, சரியா இருக்க முடியாதுன்னு சொல்றது. So இந்த மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் in the beginning stages பகவத் ராமானுஜாச்சாரியருக்கு இருந்தது. இந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருந்ததுன்னு தெரியும். All the spiritually inclined people, philosophically inclined people, எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னு தெரியும். So that is the historical background. So இதெல்லாம் என்ன ஆச்சுன்னு சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது ஒரே சித்தாந்தம் தான். அந்த காலத்துல பிரதானமா பரவி இருந்தது இந்த அத்வைத சித்தாந்தம் and its இது சாக்கைகள் ஆஃப் யாதவா, பாஸ்கரா etc. ஏன்னா இது பிரபஞ்சத்துல பரவி இருந்ததுன்றது எப்படி தெரியுதுன்னா, அவருடைய முதல் கிரந்தமான வேதார்த்த சங்கிரகத்துல அவர் அதுதான் சொல்றாரு. இதை பத்தி அடி முன்னாடியே விஞ்ஞாபிச்சிருக்கேன். அதனால I'm not going to the meaning of this. பரம் பிரம்மைவ அத்யம் பிரம பரிகதம் சம்சரதி அப்படின்னு சங்கர மதம், தத் பரோபாத்தியாலீடம் பாஸ்கர மதம், அப்படியே விவசம் அசுபஸ்யாஸ்பதம் யாதவ மதம். இது இந்த மூணு மதங்களும் எப்படி இருக்குன்னா, ஸ்ருதி நியாய அபேதம். ஸ்ருத்தி அபேதம் அப்படின்னா ஸ்ருதிக்கு விருத்தமா இருக்கு, வேதத்துக்கு விருத்தமா இருக்கு. நியாய அபேதம்னா நியாயத்துக்கு விருத்தமா இருக்கு. ஆனா இது என்ன ஆயிருக்குன்னு, ஸ்ருதி நியாயாபேதம் ஜகதி விததம் மோகனமிதம் தமஹ. இதுல என்னன்னா ஒரு பெரிய அந்தகாரம் உண்டாச்சு பிரபஞ்சத்துல. இந்த தமஸ் எப்பேற்பட்டதுன்னு, ஜெகதி விததம் மோகனம் தமஹா. ஜெகதி விததம்னா விததம் அப்படின்னா விஸ்திருதம், தனு விஸ்தாரேன்ற தாத்துனால விததம் அப்படின்னு சொல்றோம். So அந்த காலத்துல we don't have any record of any population or anything like that. ஆனா predominantly very person was இதனால என்ன ஆச்சுன்னு சொன்ன, ஜெகதி விததம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பரமாத்மா குணம் உண்டா இல்லையா, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் தனியா இல்லையா, ஜீவாத்மா செப்பரேட் என்டிட்டியா இல்லையா. ஸோ வெரி ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் ஆஃப் பிலாசபி அவளுக்கெல்லாம் இருந்தது நமக்கு ஸ்பஷ்டமா தெரியும். ஸோ இதுல இந்த கமிங் பேக் டு தி கொஸ்டின், தன்னுடைய கிரந்தத்தை வாசி அது முடியாவிட்டால் இந்த அருளி செயலில் ஈடுபடுவதுன்னு சொன்னாரே, எதுக்காக அப்படின்னு கேட்டா, அடியனுடைய ஆச்சாரம் இதை வச்சுன்னு தான் சொன்னார். சோ இந்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் பகவத் குணானுபவ ரூபம். பகவானுக்கு குணம் உண்டுன்னு டிசைட் ஆனா ஆல் தி திவ்ய பிரபந்தாஸ் பிகம் அத்தென்டிக். பகவானுக்கு குணங்களே இல்லை, அவனுக்கு விக்கிரகமே இல்லை, ஜெகத்தெல்லாம் மிச்சே அப்படின்னு வந்தா அந்த பகவானுடைய லீலைகளுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாத போயிடும், அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடும். சோ அதுக்காக பகவத் ராமானுஜர் என்ன பண்ணார், வேதார்த்த சங்கிரகம், ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம் இந்த கிரந்தங்கள் எல்லாம் எழுதி ஃபர்ஸ்ட் ஹி எஸ்டாப்ளிஷ்ட் பகவானுக்கு குணங்கள் உண்டு, பகவானுக்கு ஆகாரம் உண்டு, சாகாரத்துவமும் உண்டு, நிராகார ரூபமான ஒரு அவஸ்தையும் உண்டு பகவானுக்கு, இல்லைன்னு சொல்லல. சாகாரமாகவும் இருக்கலாம் பகவான், ஆகாரம் உண்டு, சுபாஸ்ரயம் சரீரம் அப்படின்னு ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். ஆனா ரதஸ்ய பிராகிருதா மூர்த்தின்னு சொன்ன மாதிரி அவனுடைய ஆகாரம் நம்ம ஆகாரத்து மாதிரி அது பிராகிருத்தமான ஆகாரம் இல்லை, அது திவ்யமான ஆகாரம் அந்த பரமாத்மாவுக்கு உண்டு. அப்படியே இந்த ஜெகத்தெல்லாம் விபூதின்னு சொல்லக்கூடிய இந்த சவிசேஷாத்வைத்தம் அப்படின்ற ஒரு சப்தத்தினுடைய விவரணத்தை நாம இதெல்லாம் பார்த்தோம். என்ன விசேஷாச்ச குண விக்கிரக விபூதியா, விபூதின்னு சொன்னதுனால நித்திய விபூதி, லீலா விபூதி, இது ரெண்டும் சத்தியம்.
So unless it becomes established that all these are true, which is done by Sribhashya, அந்த காலத்துல குணங்கள் உண்டோன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணா தவிர இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கெல்லாம் பிராமாண்யமே ஏற்படும். அதனால ஸ்ரீபாஷ்யம் வாசிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் பகவானுக்கு இந்த குணங்கள், விக்கிரகம், திவ்யமங்கள விக்கிரகம் இதெல்லாம் உண்டுன்றது ஸ்பஷ்டமா தெரியும். சோ அடியனுடைய ஆச்சாரியன் இதை சொல்லிதான் சொன்னார். இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாம் நாம பார்க்கிற சந்தர்ப்பத்துல, பகவத் ராமானுஜருடைய சரித்திரத்தை கவனிக்கிற சந்தர்ப்பத்துல, அப்படியே யாதவர், பாஸ்கர் இவர்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் அவள்தான் எந்த சமயத்துல இந்த ஹிஸ்டாரிக்கல்லா அவளுடைய கிரந்தங்கள்ல நாம பார்க்கிற சமயத்துல நமக்கு என்ன தெரியுது என்ன. So there was a huge impact of the Advaita philosophy, which led to huge confusion among the minds of the people. So என்ன எப்படி இது பண்றது, அத்வைத சித்தாந்தம் அப்படின்றது, அத்வைத்தம் அப்படின்றதுல அவளுக்கு சாதனமே கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்துல அதுதான் என்னுடைய ஆச்சாரியன் சில பேர் அத்வைத்த வித்தியார்த்திகளுக்கு பாட்டம் சொல்லிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல அவ அதுதான் கேட்டார். இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொன்ன உடனே அவ என்ன சொன்னாளான்னா, அப்படியெல்லாம் ஏன் சொல்லணும், நாங்களே பிரம்மா தானே அப்படின்னு சொன்னாலும். சோ உடனே அடியனுடைய ஆச்சாரியர் கேட்டாரா, நாங்களே பிரம்மா தீர்மானம் ஆயிடுத்து, இப்ப இனிமே மேல்கொண்டு என்ன பண்ணும், வாட் ஷுட் வி டூ நெக்ஸ்ட், ஆல்ரெடி இட் இஸ் டிசைடட் தட் யூ ஆர் பிரம்மன், சோ வாட் ஷுட் யூ டூ நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டு. nobody can give any answer. பிரம்மா தீர்மானம் ஆயிடுத்துன்னா அப்புறம் வாட் இஸ் தேர் நெக்ஸ்ட். அதனால அப்புறம் அவன் என்ன சொன்னாங்க, இல்ல நாமெல்லாம் பிரம்மா அந்தரியாமிக்காள், நம்ம பிரம்மத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் அப்படின்னு வந்தாதான் மேற்கொண்டு என்ன கர்ம யோகமோ, ஞான யோகமோ, பக்தி யோகமோ, பிரபத்தியோ ஏதோ ஒன்று. If it is already decided that I myself am the Brahman, அப்போ மேற்கொண்டு there is nothing for me to do. அதனால பெரிய அனுபவத்தி இங்க அத்வைத சித்தாந்தத்துல இந்த இதுல. இன்னொரு திருஷ்டியில சொல்ற சந்தர்ப்பத்துல என்னன்னா, இந்த அத்வைத்தம் அப்படின்னு சொல்றது ஒரு திருஷ்டியில லட்சியம், அது சாதனம் இல்லை. ஆனா அத்வைத்தம் அது லட்சியம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, சில பேர்னா they might think that we are talking against the philosophy of Advaita. So அதை பத்தி let us not worry about that now. அத்வைத்தம் அப்படின்றது லட்சியம், பரமாத்மாவோட சேர்றது என்ன, whether he totally merges or not, whether he will maintain his distinction or not அப்படின்றத பத்தி ரொம்ப சர்ச்சை இருக்கு. ஆனா இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம், அதனால அதை பத்தி நிறைய சர்ச்சை போக வேண்டாம் என்னுடைய ஆச்சாரியன் சொல்லு. சோ அது லட்சியம் அப்படின்னு நாம let us keep it as லட்சியம். சாதனம் என்ன அப்படின்னு சொன்னா துவைத்தம் தான் சாதனம். அது துவைத்த சித்தாந்தத்துல சொல்றது. சோ பகவத் ராமானுஜருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, துவைத்தம் அத்வைத்தம் ரெண்டுக்கும் ரிகன்சைல் பண்ணி சாதனத்தையும் கரெக்டா சொல்லியிருக்கார், லட்சியத்தையும் கரெக்டா சொல்லியிருக்கார். சோ லட்சியம் அப்படின்னு நீ கோல் அப்படின்னு. சோ இதுதான் we have to understand this background. அதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா இடத்துலயும் எந்த இடத்துல போனாலும் he keeps stressing upon this point. அகிலேய பிரத்யனீகா கல்யாண குணீகதானஹ ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணஹ சுபாஷ்ரயா இத்தியாதி இத்தியாதி. சோ many a times என்ன ஆகுதுன்னா, நாம இந்த கத்தியத்ரயத்தை வாசிக்கிறதுன்றதுல எதுக்காக why he is repeating again and again அப்படின்னா, சோ அதுதான் ரொம்ப முக்கியமா அந்த காலத்துல வேண்டி இருந்தது. பிகாஸ் பரமாத்மாவுக்கு குணங்கள் உண்டு, தோஷங்கள் இல்லை, குணங்கள் உண்டு, தோஷங்கள் இல்லை அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு நாம பார்க்கணும். So this is the very important point that is to be noted in this regard. ரெண்டாவது ஒரு ஆக்ஷேபம் என்ன பகவத் ராமானுஜருடைய விஷயத்துல இந்த கான்டெக்ட்ல அப்படின்னு, ஆர் ஈவன் இட் மைட் பி ஆக்ஷேபம்னு எடுத்துக்கலாம், இல்ல ஜிக்ஞாசைன்னு எடுத்துக்கலாம். யூ கேன் டேக் இட் as a objection or you can take it as a doubt. அதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த அத்வைத சித்தாந்தத்தை இவ்வளவு விஸ்தாரமாக கண்டிக்கிற இல்ல நிராகரணம் பண்ற ஒரு அவசியம் என்ன அப்படின்னு. So that for that question also the same answer is given. அந்த காலத்துல இது அவ்வளவு பிரதானமா இருந்ததானே, it is all entered into the mind of all the people that பரமாத்மா குணம் இல்லை, விக்கிரகம் இல்லை, விபூதி இல்லை இத்தியாதி எழுதும். So therefore he takes lot of pains to explain this. So adnala in the coming back to the background of this, so historical background in the prevailing situation in society at that time and the role played by Advaita philosophy during such a time,
and the complexities thereof. The reason for Ramanuja to take great pains to refute the theory of Advaita. Ivlo points ipo nama cover panni. Especially the avidya aspect. அப்படின்றத பத்தி ரெண்டு வார்த்தை அப்படின்னு சொன்னோம். So especially avidya aspect அப்படின்னா என்னன்னா, so இதுல நாம அவித்யான்ற சப்தத்தை என்ன பண்ணிருக்கா, they have used it in a different meaning. நம்ம சித்தாந்தத்துல நாம விஷ்ணு புராண வாக்கியத்துல ஒரு 2-3 classes earlier we actually had a detailed look at it. Avidya karma samjnanya dvitiya shakti tritiya shakti rishyate. So avidya anna vidya virodhi nartha illa, vidya bhinnam vidya sadrisham adhi. So idukku that which is different from vidya but that which looks like vidya, that is similar to vidya அப்படினு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம தி 6 meanings of negation அப்படின்ற ஒரு சாப்டர் ஒரு கிளாஸ்ல நாம பார்த்தோம். அதுக்கு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் என்னன்னா அப்ராமணம் மானையா அப்படின்னு சொல்லுவோம். So bring something that is different from a Brahmin அப்படின்னு சொல்லுவோம். So அப்ராமணம் ஆனையான்னு சொன்னா ஆனையான்னு கொண்டு வான்னு அர்த்தம். So அப்ராமணம் ஆனையான்னு யாராவது ஒரு கல்ல கொண்டு என்ன, we get angry or we laugh at the person who does. So in that way enna artham brahmana bhinnam brahmana sadrisham cha anaya abdina. So na brahmanaha abrahmanaha. So na abdina na brahmanaha abdina an entity or object that is different from a Brahmin as well as that is like a Brahmin. So brahmana bhinnam brahmana sadrisham cha anaya. So அதே மாதிரி ந வித்யா அவித்யா அப்படின்னு நாம வச்சுருந்தோம். வித்யா பின்னம் வித்யா சதிருஷம். சோ வித்யை காட்டிலும் தனிப்பட்டது, வித்யை போல இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சோ அவித்யா அப்படின்னு கர்மா, வித்யான்னா ஞானம். ஏன்னா தமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி ந அன்யः பந்தாஹ வித்யதே அயனாய அப்படின்னு ஒரு முக்கியமான ஸ்ருதி. श्वेताश्वतरोपनिषत्तु मुख्यமாக வரக்கூடிய ஸ்ருதி. தமேவ விதித்வா, தமேவ பரமாத்மானமேவ, அவனை, தமேவான அவனை, பரமாத்மாவை விதித்வா தெரிந்து கொண்டு, விது அப்படின்ற சப்தத்துக்கு தாத்துவுக்கு ஞானம் அப்படின்னு அர்த்தம், வித ஞானே அப்படின்னு. சோ விதித்வா ஞாத்வா. சோ ஞானம் அப்படின்றத அந்த பரமாத்மாவனுடைய ஞானம் தான் நமக்கு மோட்சத்துக்கு காரணம். தமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி. அதிமிருத்யுமேத்தின்னா பெரிய மிருத்யுவை அடையிறான்னு அர்த்தம் இல்லை, மிருத்யும் அத்தியேதி. அதின்றத we have to actually transport this thing to along with the word ஏதி. So மிருத்யும் அத்தியேதி, மிருத்யுவை தாண்டி போகிறான், அமிர்தோ பவதி, மோட்சத்தை அடைகிறான். ந அன்யஹா பந்தாஹ வித்யதே அயனாய. அயனாயான இந்த ஜீவாத்மாவுக்கு அன்யஹா பந்தாஹ வேற ஒரு மார்க்கம் கிடையாது என்ன வித்யதே. புருஷ சூக்தியத்திலையும் தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி ந அன்யஹ பந்தாஹ வித்யதே அயனாய அப்படின்னு வரும். சேம் மீனிங், ஒன்னும் வித்தியாசம் இல்லை. தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி அப்படின்னு. இங்கே வித்வான் அப்படின்னு வித ஞானே, ஞானார்த்தகமான விது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாத்துவை யூஸ் பண்ணு. சோ ஞானம் ஒண்ணுதான் மோட்ச சாதனம் அப்படின்றது நமக்கு சம்மதம். அத்வைதிகளா அதுதான் சொல்றோம். ஆனா நாம என்ன சொல்றோம்னா பக்தி ரூபாபன்னம் ஞானம். அந்த ஞானம் அப்படின்றது பக்தி ரூபமாக இருக்கக்கூடிய ஞானம் அப்படின்னு பகவத் ராமாவது நிறைய இடத்துல சொல்றோம். அதுக்கு காரணங்கள் தான் நிறைய விஸ்தாரமாக இருக்கு. இப்போ ஞான யோகம் ஒண்ணுதான் மோட்சத்துக்கு காரணம்னு சொல்லக்கூடிய அத்வைத மதம் ஒண்ணு. நாம என்ன சொல்றோம்னா ஞான யோகம், பக்தி யோகம், கர்மயோகம் 3 யோகத்தை பிரதானமா சொல்றது. பகவத்கீதையில ஸ்பஷ்டமாக சொல்றது. அதுல பகவத் ராமானுஜர் என்ன பண்றாருன்னா இந்த ஞான யோகம் அப்படின்றது he doesn't highlight that. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அதுல 2 முக்கியமான விஷயத்த இந்த பிரசித்தமான உபன்யாசங்கள்ல என்ன சொல்லுவாரு. என்ன சொல்றாருன்னா
இந்த ஞான யோகம் அப்படின்றது ரொம்ப கடினமான விஷயம். அந்த ஞான மார்க்கம் அப்படின்றதுக்கு நிராகார மார்க்கம் அப்படின்னு பேர். அதுல நிராகாரமான பகவானுடைய உபாசனம் அப்படின்றதுதான் பிரதான ஞான யோகத்துல. ஒரு திருஷ்டியில அத்வைத்திகளுக்கு அது ஒட்டி வருது. பட் அதுலயும் மறுபடியும் உபாசனம் அப்படின்னு வந்துட்டா அப்ப அவளுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா பரமாத்மாவே உபாசனம் அப்படின்னு வந்துட்டுன்னா என்ன ஆகுது? நான் பரமாத்மாவை பூஜிக்கிறேன் அப்படின்னா நான் வேற பரமாத்மா வேறேன்னு வந்துடுது. அதனால அந்த திருஷ்டியில ஞான யோகமும் சரிப்பட்டு வராத வாழ்க்கைன்னு சொல்லலாம் ஒரு திருஷ்டியில. சோ அது இன்னொரு பக்கத்துல இருக்கட்டும். சோ அந்த ஞான யோகம் அப்படின்றது எப்ப ஏற்பட்டதுன்னா கீதையினுடைய 12வது அத்தியாயத்துல அதை பற்றி ஸ்பஷ்டமா சொல்றது. என்ன சொல்றதுன்னா ஏ த்வக்ஷரம் அனிர்தேஷ்யம் அவ்யக்தம் பரியுபாசதே சர்வத்ரகம் அச்சிந்த்யஞ்ச கூட்டஸ்தம் அச்சலம் த்ருவம் சந்நியம்ய இந்திரிய ஞானம் சர்வத்திர சமபுத்தயः தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதே ரதாः அப்படின்றது ஞான யோகத்தினுடைய விஷயத்தை சங்கிரகமா சொல்றது. ஏதோ அக்ஷரம், அக்ஷரம் அப்படின்னா நாசம் இல்லாதது, அநிர்தேஷம் அதை ஸ்பஷ்டமாக இந்த சப்தத்தாலே குறிக்க முடியாது அப்படின்றது வாஸ்தவம். அவ்யக்தம் இதுதான் ரொம்ப முக்கியம். அவ்யக்தம் என ஆகார ரஹிதம், ஆகார ரஹிதமான பரமாத்மாவை யார் உபாசனம் பண்றாளோ அது எப்ப ஏற்பட்டதுன்னா சர்வத்ரகம் விபுவான வஸ்து. அது இஸ் ஆல் பர்வேசிவ், ஆம்னி பிரசன்ட், ஆம்னிஷியன்ட், ஆம்னிபொட்டன்ட் இத்தியாதி. சர்வத்ரகம் அச்சிந்தியம், அதை யாரும் அங்க இதனால சிந்திக்க முடியாத பேர்பட்ட வஸ்து. அச்சிந்தியஞ்ச கூட்டஸ்தம் அச்சலம் துருவம். இந்த கூட்டஸ்தம் அப்படின்றதுக்கும் ரொம்ப விஸ்தாரமாக விவரணம் கொடுக்கணும். ஸோ லெட் அஸ் கீப் இட் லைக் தட் ஃபார் தி டைம் பீயிங். கூட்டஸ்தம் அச்சலம் துருவம். அதுல என்ன முக்கியமான விஷயம்னா சந்நியம்ய இந்திரிய கிராமம். இந்திரிய கிராமஹான இந்திரிய சமூகம். இந்த இந்திரிய சமூகத்தை பூர்த்தியாக என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய ஒரு வசத்துல வச்சுருக்கணும். they should have it totally under their control. சந்நியம்ய இந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தய. எந்த இடத்துலயும் டிஸ்கிரிமினேஷனே கூடாது. இவன் இப்ப ஏற்பட்டவன், அவன் அப்ப ஏற்பட்டவன், இவன் இந்த ஜாதிக்கு சேர்ந்தோம், இந்த மதத்துக்கு சேர்ந்தோம், இந்த வஸ்து கீழே, இந்த வஸ்து மேல் அப்படின்னு. இப்படி இருக்கிறவா எப்படின்னு தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதே ரதாஹா. இப்படி இருக்கிறவார்களா என்னையே அடையிற அவ சர்வபூத ஹிதே ரதாஹா. எல்லா பூதங்களுடைய ஹிதத்திலையும் அவளுக்கு ஒரு அபினிவேசம் உண்டு அப்படின்னு இந்த ஞான மார்க்கத்தை விஸ்தாரமாக சொல்லி நெக்ஸ்ட் ஸ்லோகம் என்னன்னா क्लेशः अधिकतरः तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखं देहवद्भिरवाप्यते. ஆனா யார் இந்த மாதிரி அவ்யக்தோபாசனம் அதாவது ஞான மார்க்கம் நிராகார மார்க்கத்துல போறாளோ அப்பேற்பட்டவர்களுக்கு கிளேஷா அதிகதரஹா. கிளேஷான சிரமம், அதிகதரஹா ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி பகவான் என்ன சொல்றாருன்னா அவ்யக்தாஹி கதிர் துக்கம் தேகவத்திர் அவாக்கியது. யார் இந்த மாதிரி போறாளோ அவளுக்கு பிரிடாமினன்ட்லி அப்படின்னு அர்த்தம். பிரிடாமினன்ட்லி அவளுக்கு என்ன அர்த்தம்னா துக்கத்துலதான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் பக்தி மார்க்கத்தை விஸ்தாரமாக சொல்லி அதுதான் சரி அப்படின்னு. சம்பிரதாயத்துல இதை எப்படி காட்டுறான்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாருக்கு. மர்க்கட கிஷோர நியாயம், மார்ஜார கிஷோர நியாயம். இந்த மர்க்கட கிஷோர நியாயம் அப்படின்னு தி வே தி monkey actually protects its young one. அதுல என்ன பண்றதுன்னா மர்க்கட்ட கிஷோரம்னா ஒரு குரங்கு மாதிரி என்ன பண்றதுன்னா அது it will actually embrace its mother like this. so அந்த அம்மா குரங்கு என்ன பண்றதுன்னா ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு it jumps, தாவறதுன்னு சொல்லுவா சம்ஸ்கிருத். so the mother monkey does not have any control over the safety of the younger monkey. அந்த யங்கர் மங்கி இப்படி பிடிச்சுட்டு இருந்தா அது எவ்வளவு டைட்டா பிடிச்சுட்டு இருக்கோ இட் இஸ் சோ சேஃப். சப்போஸ் இட் ஹேஸ் அ லூஸ் கிரிப் என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை கீழே வந்து
And according to in the Discovery Channel என்ன சொல்றாங்க, ஒருவேளை அந்த மாதிரி ஒரு the young one of a monkey falls down, it will actually be separated or ban பண்ணிடுது. It is banished from the main group. இது மர்க்கட கிஷோர நியாயம். மார்ஜார கிஷோர நியாயம் என்னன்னா, the mother actually takes the young one from one place to another by actually அது பல்ல எப்படி கடிச்சுன்னு போறது நம்ம பார்க்கணும். So the protection of the young one is actually the responsibility of the mother rather than Anuchi. இதுல அப்புறம் வேற கூர்ம கிஷோர நியாயம், மத்ஸ்ய கிஷோர நியாயம், இந்த மாதிரி வேற வேற டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஞான மார்க்கத்துக்கும் பக்தி மார்க்கத்துக்கும் இந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு இது. நாம இன்னும் ரொம்ப சுலபமான உதாரணம் கொடுக்கறதா இருந்தா, ஒரு குழந்தைய அப்பா கை பிடிச்சுட்டு போறான். அந்த சந்தர்ப்பத்துல குழந்தை அப்பானுடைய கை பிடிச்சுட்டு இருந்தா என்ன ஆகும்னா, சப்போஸ் தடுக்கிட்டேன்னா என்ன ஆகும், குழந்தை விழுந்துடும். ஆனா அப்பா குழந்தையனுடைய கை பிடிச்சுட்டு இருந்தா தடுக்கிட்டேன்னா he can just pull the child back, so that the responsibility of protecting the child is with the father rather than the child itself. So இதுதான் ஞான மார்க்கத்துக்கும் பக்தி மார்க்கத்துக்கும் இருக்கக்கூடிய பிரதானமான வித்தியாசம். ஆனா பகவத் ராமானுஜர் என்ன பண்றாருன்னா, இந்த ஞான மார்க்கம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்படின்றது ஹைலைட்டே பண்றது கிடையாது. சோ ஞானம் அப்படின்னு வந்த உடனே பக்தி ரூபாபன்னம் ஞானம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஜெனரலா குழந்தைகளுக்கு என்ன ஆகும்னா, நம்ம சின்னவாளுக்கு சொல்லி கொடுக்குற சந்தர்ப்பத்துல ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இருக்கும். இட் மைட் பி வெரி மச் இம்பார்ட்டன்ட், பட் இட் மைட் நாட் பி irrelevant. இட் மைட் பி irrelevant. அப்போ நாம என்ன சொல்றோம், ஃபார் தி டைம் பீங் அதெல்லாம் மறந்துடும், இது மட்டும் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. ஸோ பகவத் ராமானுஜர் என்ன பண்றாருன்னா, ஞானம் ஒண்ணுதான் மோட்ச சாதனம். எது என்ன, பக்தி ரூபாபன்னம் ஞானம் ஏக்கமே மோட்ச சாதனம் அப்படின்னு ஸ்பஷ்டமா நிறைய இடத்துல சொல்றேன். வேதாந்த தேசிகன் கூட என்ன சொல்றார், பக்திர் முக்தே ரூபாய ஸ்ருதி சதவேஹிதா சாச்சதி பிரீத்தி ரூபா அப்படின்னு, பக்திரேவ முக்தே ரூபாய. சோ இந்த இடத்துல எல்லாம் நாம அநேக நியாயங்கள் எல்லாம் சஞ்சாரம் பண்றோம். நாம சம்ஸ்கிருதத்துல சாஸ்திரத்துல ஒரு வாக்கியத்தை சொன்ன, அந்த வாக்கியத்துக்கு எவ்வளவு கனோட்டேஷன்ஸ் இருக்குன்னு நாம அந்த வியாக்கியானங்களை வாசிச்சாதான் நமக்கு தெரியும். பக்தி முக்தே ரூபாய அப்படின்னு சொன்ன, பக்திரேவ முக்தே ரூபாய அப்படின்னு அர்த்தம். எதுக்குன்னு சொன்ன, ஒரு வாக்கியத்தை ஒரு சாஸ்திரத்துல ஒரு விஷயத்தை காட்டுற. என்ன காட்டுறான்னு, சர்வம் வாக்கியம் சாவதாரணம் அசதி பாதகே. Every sentence is a sentence that where the meaning is stressed. So அவதாரணம்னா வரான் அப்படின்னா வந்தே வரான் அப்படின்னு. அந்த மாதிரி பக்தி முக்தே ரூபாயா அப்படின்னா பக்திரேவ முக்தே ரூபாயா. பக்திரேவ முக்தே ரூபாயன்னா பக்தி பக்தி முக்தியினுடைய உபாயம் அப்படின்னு சொன்ன, பக்தினா முக்தியினுடைய உபாயம், வேற எந்த உபாயமும் கிடையாது அப்படின்றது நமக்கு அர்த்தம் கிடைக்கும். சோ எதுக்காக சொல்ல வந்தேன்னா, வித்யா அப்படின்னு நாம எடுத்துட்டோம்னா அது ஞானம். ஞானம் அப்படின்னா பக்தி ரூபம் ஞானம் அப்படின்னு வச்சுக்கணும். அது எப்படின்னு டிபெண்டிங் அப்பான் தி சிச்சுவேஷன் we have to interpret the word vidya. பட் அவித்யா அப்படின்னா என்னன்னா, வித்யா பின்னம் வித்யா சதிருஷம், வித்யை காட்டிலும் வேறுபட்டது, வித்யை போல இருக்கக்கூடியது. அது எது அப்படின்னு கேட்ட, கர்மம் அப்படின்னு சொல்லி. கர்மயோகா அப்படின்னு பகவத்கீதையினுடைய ஒரு கான்டெக்ட்ல கர்மயோகா அப்படின்னு சொல்லி. சோ நம்ம சம்பிரதாய நம்ம சித்தாந்தத்துல மேல வரப்போறது அந்த விஷயம் முன்னாடியும் வந்தது கொஞ்சம் சின்னதாக. இந்த ஞான கர்ம சமுச்சயவாதம் அப்படின்னு ஒரு வாதம், ஒரு பெரிய கான்செப்ட் வேதாந்தம். சோ ஞானம் கர்மம் ரெண்டும் வேணும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஒத்துக்கிற. ஆனா ஞானத்துக்கு ஸ்தானம் என்ன, கர்மத்துக்கு ஸ்தானம் என்ன? ஞானம் ஒண்ணுதான் மோட்ச சாதனம் அப்படின்றது அக்செப்டட். So jnana, whether it means jnana itself or bhakti, that is a different issue which we have already dealt with until now. இப்பேற்பட்ட ஞானத்துக்கு கர்மம் அப்படின்றது how it is related to karma அப்படின்னு அதுல 3-4 விதமான விஷயத்தை சொல்ற. அது இன்னொரு நாள் விஸ்தாரமாக ஞாபகத்துல ஞான கர்ம சமுச்சயவாதம் அல்ல
சமசமுச்சய பட்சம், விஷம சமுச்சய பட்சம், சாத்தியத்விக சாதனத்விக பட்சம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வேற வேற பட்சங்கள் எல்லாம் உண்டு. அதுல நம்ம சித்தாந்தத்துல அங்காங்கி பாவ சமுச்சயம் அப்படின்னு சொல்லி, எப்படின்னா கர்ம அங்ககாத்து ஞானாத்து மோக்ஷா அப்படின்னு. சோ கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்கோ இது ஞானத்துக்கு அங்கம். ஞானம் அப்படின்றது அங்கி. சோ அங்கம் அப்படின்னா it is a part of the whole called jnana. What that jnana means? It means bhakti in, as far as our siddhanta is concerned. So avidya அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா that which is different from vidya. avidya karma samjnanya. So avidyaன்றதுக்கு வித்யா பின்னம் வித்யா சதுஷம், வித்யை காட்டிலும் வேறுபட்டது, வித்யை போல இருக்கக்கூடிய அதுதான் கர்மம். வித்யை காட்டிலும் வேறுபட்டதே தெரியுது, ஆனா பக்தி காட்டிலும் வேறுபட்டது. வித்யை போல இருக்குதுன்னு சொன்னா அதுவும் மோட்சத்துக்கு காரணம் அங்கத்து, அதனால அதுக்கு அவித்யான்னு பேரு அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா அத்வைத்திகள் என்ன சொல்றாங்கன்னா they give a totally different meaning for this word avidya. So just to explain how a vast ஒரு பெரிய அபிஷன் சொல்றோமே, ஒரு பெரிய ஒரு வேலி மாதிரி இருக்கு இந்த ஒரு மவுண்டனுக்கு இந்த ஒரு மவுண்டன். சோ அதனால அவித்யான்றது இவா சொல்லக்கூடிய அர்த்தமே வேற, அத்வைத்திகள் சொல்லக்கூடிய அர்த்தமே வேறு. அதுக்காக என்னன்னா டு டிஸ்பெல் தோஸ் டவுட்ஸ், இந்த அவித்யாயாம் சப்தவிதான இந்த அர்த்தமே கிடையாதுன்னு ஒரு அபிப்பிராயம். ரெண்டாவது அபிப்பிராயம் என்னன்னா அவ எந்த ஒரு விஷயத்தையோ வஸ்துவையோ அவித்யான்னு சொல்றாளோ அது சரிப்படாது அப்படின்றது ரெண்டாவது. So keeping both these aspects in mind, we have to study the saptavidha anupapatti. அதனாலதான் அவித்யாயாம் சப்தவிதா அனுபபத்தியா. So இந்த ஸ்லைட்ல லாஸ்ட் இதை பாருங்க. The reason for Ramanujacharya to take great pains to refute the theory of Advaita, especially the avidya aspect. So especially avidya aspect அப்படின்றது எதுக்காக important? ஒரே வேர்டுக்கு if there are 2 or 3 meanings in different contexts, it leads to a lot of confusion. அதை வச்சுண்டு இந்த பிளே ஆஃப் வேர்ட்ஸ் இதெல்லாம் நாம பார்க்கணும். ஸோ நாம அவித்யான்னு சொல்ற அர்த்தமே வேற, அவ அவித்யான்னு சொல்ற அர்த்தமே வேற. பட் இஃப் வி ஆர் டிஸ்கசிங் இட் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் வேதாந்தா இன் ஜெனரல், இட் லீட்ஸ் டு லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். அதனால என்ன ஆகுதுன்னா பகவத் ராமானுஜர் என்ன பண்ற, முதல்ல இந்த அவித்யான்றதுக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு ஸ்மிருதி புராண கட்டத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். அவித்யான்னு இந்த அவித்யா இல்லை, இந்த அவித்யா இல்லை, இந்த அவித்யா இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் இஷ்யூ என்னன்னா அவ என்ன அவித்யான்னு சொல்றாளோ அந்த அவித்யான்றது சரிப்படாது அப்படின்றது நெக்ஸ்ட் இஷ்யூ. ஸோ இந்த ரெண்டு இஷ்யூவை நாம ரொம்ப கிளியரா மனசுக்கு தரிச்சாதான் நமக்கு என்ன ஆகுது, இந்த அவித்யாயாம் சப்தவிதான உபபத்தியா சப்தவிதான உபபத்தியா என்னன்னு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், அதர் ரிலேட்டட் இஷ்யூஸ்ன்னு இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த இதுல இந்த ஸ்லைட்ல லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அதர் ரிலேட்டட் இஷ்யூஸ். இது என்ன ரிலேட்டட் இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்ட, தி என்டையர் தியரி ஆஃப் அத்வைதா பிலாசபி இஸ் பேஸ்ட் ஆன் தி கான்செப்ட் ஆஃப் அவித்யா. சோ இந்த அவித்யன்ற ஒரு கான்செப்டை பத்தி நாம அந்த கான்செப்டே சரிப்படாது, இட் இஸ் நாட் டெனபிள், அது யுக்தி காட்டும் ஸ்ருதி வாக்கியத்து காட்டும் எதுக்கும் சரிப்படாது அப்படின்றத நமக்கு காட்டுறதுக்காக பகவத் ராமானுஜர் இது பண்றாரு. So once the theory of Avidya is squashed, the entire Advaita, the edifice is built on that theory. So foundation நாம ஆட்டுட்டே என்ன ஆகுது, அவளுடைய அந்த entire theory will actually go into pieces. Go into pieces னா once again அவருக்கு அதை கண்டிக்கணும்ன்றதே உத்தேசம் இல்லை. அவ என்ன சொல்றாளோ அது நம்ம லைஃபுக்கு உபயோகப்படாது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் முக்கியமான விஷயம். அதனாலதான் மகா சித்தாந்தத்தினுடைய ஆரம்பத்துல அவர் என்ன சொல்ற, ஆத்ம யாதாத்ம வித்தி அனாதரணீயம் அப்படின்னு ரொம்ப டிப்ளமேட்டிக்கா
ரொம்ப ஒரு பிராமணிகமான திருஷ்டில அதை சொல்ற. டிப்ளமேட்டிக் அப்படின்னா மனசுல ரொம்ப ஒரு அதை பத்தி ஒரு ரொம்ப கீழான பாவனை இருக்கு. அதை சப்தத்துல சொல்றப்போ அவர் he is putting it in dignified words அப்படி அர்த்தம் இல்லை. This will not be useful for sadhakas அப்படின்றதுதான் முக்கியமான அர்த்தம். அதனால இந்த 7 அனுபவத்தை காட்டுறதுனால என்னன்னா இந்த அவித்யான்ற தியரி போச்சுன்னு என்ன ஆகும்? The Advaita theory which is actually being mentioned today will not today na in the time of Ramanuja, of course today also. அதுல என்ன ஆகுதுன்னா இந்த இது சரிப்படாது அப்படின்னு நமக்கு ஸ்பஷ்டமா தெரியும். அதுக்காக என்ன யாராவது கேட்கலாம், why 7, why not 5 or why not 10 or why not 15 அப்படின்னு கேட்கலாம். 7 அப்படின்ற இந்த நம்பருக்கு ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் உண்டா அப்படின்னு. 7 important untenabilities, errors என்ன இருக்கோ அது சொல்லியாச்சுன்னு. So everything comes under these 7. So அதுதான் முக்கியமான விஷயம். So next slide பார்க்கலாம். இப்போ so இந்த அவித்யான்றதுடைய விஷயம் என்ன அப்படின்னு. So some experts have pointed out supreme brahman அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு விஷ்ணுனுடைய சித்திரத்தையும் இங்க போட்டிருக்கேன் இந்த ஸ்லைட்ல. that is not correct because they don't, Advaitins don't believe that supreme brahman has a form அப்படின்னு. From the next class onwards that will be removed, but for a clearer view, this for a easy understanding I have put that. So in the slide la neenga paarkalam supreme brahman due to the factor called avidya. So in the arrow mark part la you please see the right side of the slide. Due to the influence of avidya it becomes, or it is shown to be of the form of chit and achit. So in the avidya andradhu enna அப்படினு அவளை கேட்டா அவ என்ன சொல்றாங்க, இந்த அவித்யான்றது ரொம்ப துர்நிரூபமான ஒரு வஸ்து, அது அப்டிராக்ட் என்டிட்டி. அதுக்கு அவ என்ன சொல்றான்னா அது துர்நிரூபம் அப்படின்னு ஒரு சப்தத்தை சொல்றான். துர்நிரூபம்னா that which cannot be defined, that which cannot be described, that which cannot be explained அப்படின்னு. அதுக்கு இன்னொரு சப்தத்தை அவன் என்ன சொல்றான்னா அனிர்வச்சனீயம். So nirvachanam அப்படின்னா description or explanation or definition அப்படின்னு சொல்லலாம். So இதெல்லாம் மைனர் ஷேட்ஸ் ஆஃப் மீனிங்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நிர்வச்சனம் பண்றதுன்னா இது இப்ப ஏற்பட்டதுன்னு சொல்றதுக்கு நிர்வச்சனம் அப்படின்னு. நிர்வச்சனீயம், that which is fit to be nirvachaniya, that which is fit to be explained or that which is fit to be explicated அப்படின்னா நம்ம எக்ஸ்பிளிகேஷன் எக்ஸ்பிளனேஷன் இத்தியாதி எல்லாம் சொல்றோம். அநிர்வச்சனீயம், that which cannot be explained, அது அவித்யா. அது எப்ப ஏற்பட்டதுன்னா யாருக்கும் சொல்ல முடியாது அப்படின்றது முக்கியமா அவளுடையது. அதுக்கு அவ என்ன சொல்றான்னு, ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது? பரமாத்மா அந்த பரபிரம்மமானது அவித்யனுடைய இன்ஃபுளுயன்ஸ்னால ஜீவாத்மாவாகவும் அச்சித்தாகவும் தெரியுது அப்படின்னு சொல்றப்போ அவித்யா அவித்யான்ற சப்தத்தை யூஸ் பண்றீங்களே. Can there be an object or entity in this world that cannot be explained? In the prapanchathila you think of any entity in this world, it has to have an explanation. எல்லாத்துக்காட்டிலும் ரொம்ப அபூர்வமான வஸ்துன்றது பரமாத்மா வஸ்து. அதுக்கே டெஃபினிஷன் உண்டு, அதுக்கே எக்ஸ்பிளனேஷன் உண்டு. அப்படி இருக்கிறப்போ அவித்யான்னு ஒரு என்டிட்டி நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இல்லாம எப்படி இருக்க முடியும்? பிகாஸ் சம்ஸ்கிருத பாஷையை பொறுத்த வரைக்கும் there is no object that doesn't have a name. அந்த நேமும் எப்படி வருது அப்படின்னு சொன்னா அது பகவானாலேயே வந்து, பகவானே ஒரு வஸ்துவை சிருஷ்டி பண்றப்போவே அதுக்கு ஒரு நாமத்தை சிருஷ்டி பண்ணி. சோ நாமத்தை ஒரு பேர் இருக்குன்னா there should be an object. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா it should have a name. ரெண்டும் கூடவே வருது. என்ன சாந்தோக்கியோபனிஷத்துல என்ன சொல்றதுன்னா, பரமாத்மா என்ன சங்கல்பம் பண்ணினான்னு, அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி.
அந்த பரமாத்மா என்ன சங்கல்பம் பண்ணினானா சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல அப்படின்னா இந்த ஜீவாத்மாவின் மூலமாக அப்படின்னு சதுர்முக மூலமாக அப்படின்னு வியாக்கியானம் பண்ணா ரெட்டடி நாம ரூபே வியாக்கரவாணி எல்லா வஸ்துகளுக்கும் ஒரு பேரையும் ஒரு ரூபத்தையும் ரூபம் அப்படின்னா இட் நீட் நாட் பி வெரி இந்த மாதிரி வியக்தமான ஒரு ஃபார்ம் இருக்கணும் இட் ஷுட் ஹேவ் அ வெரி டிஸ்டிங்க்ட் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம் ரூபம் அப்படின்னா இட் ஷுட் ஹேவ் சம் ஒரு நமக்கு புத்தியில தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ காலஹா அப்படின்னா எஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் டைம் அப்படின்னா though it's an abstract entity you understand it yes at this time அப்படின்னு சொல்றோம் previously yesterday tomorrow அப்படின்னு சொல்றோம் so time is also an entity it has form அப்படின்னா not this type of a very வியக்தமான ஒரு ரூபம் இல்லை it has got some thing which through which we can understand it அதனால என்னன்னா அவன் என்ன பண்ணினானா நாமரூபே வியாக்கரவாணி சிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல அவன் என்ன சங்கல்பம் பண்ணான்னா எல்லா வஸ்துகளை எல்லாம் சிருஷ்டிக்க போறேன் எப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு ரூபம் இருக்கணும் ஒரு நாம ஒரு பேர் இருக்கணும் it should have a form and it should have a name so நீங்க எந்த வஸ்துவை வேணுமானாலும் you think of any entity which doesn't have a name you cannot think of an entity which doesn't have a name and you cannot think about a name which does not have an entity associated with it அதனாலதான் வாகர்த்தாவிவ சம்பிருக்தோன்னு ஒரு இடத்துல வருது காவியத்து அதனால என்ன ஆகுதுன்னா அவித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்குன்னா it has to have an entity associated with it what is it அப்படின்னு question so எந்த வஸ்துவுமே துர்நிரூபம்னு நாம சொல்ல முடியாது இந்த பிரபஞ்சத்துல எல்லா வஸ்துவும் சுநிரூபம் தான் according to Ramanuja so துர்நிரூபம் அப்படின்னு சொன்ன no it's not possible or அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொன்ன it's not possible ஆனா Buddhist logicல என்னன்னா they try to prove that there are certain objects that are அனிர்வச்சனீயம் துர்நிரூபமான வஸ்து உண்டு அனிர்வச்சனீயமான வஸ்து உண்டு நான் அது எப்படி இது பண்றது என்னன்றது இந்த அவித்யாவை அவ அனிர்வச்சனீயம் அப்படின்னு என்ன சொல்ற அப்புறம் இதுல ஃபர்ஸ்ட் அனுபத்தி என்னன்னா ஆஸ்ரயானுபத்தி அப்படின்னு பேரு ஃபர்ஸ்ட் அன்டெனபிலிட்டி அப்படின்னு தோஷம் என்ன இருக்கும் அவித்யா விஷயத்துல அதுக்கு ஆஸ்ரயானுபத்தி அப்படின்னு பேரு சோ அது என்னன்றதை பத்தி we will take that up in the next class I have been instructed by the conductors of this class that it should be very clear எந்த விஷயத்திலும் we should not hurry up so even if it takes 8 to 10 classes let us not hurry இது யாரு இந்த கிளாஸஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாளோ அவளுக்கெல்லாம் ஸ்பஷ்டமாக புரியணும்ன்றதுதான் முக்கியமான உத்தேசமே தவிர இதை கம்ப்ளீட் பண்ணினா இது முடிச்சோம் அப்படின்ற அர்த்தத்தை நாம இதை எடுத்துக்க கூடாது அதனால be as so explain things in as easy manner as possible அப்படின்னு so I don't know how far I have been successful in doing that so I will try to simplify it as much as possible so இன்னைக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன்லயே நமக்கு டைம் எல்லாம் போயிடுது but I think we have covered some very important aspects in this class so live questions ஏதாவது இருந்ததுன்னா அதை இது பண்ணி we'll complete the class I have a question நிராகார பிரம்ம உபாசனம் சொல்றப்போ உபாசன விதிக்கு வந்து சகுண பிரம்ம உபாசனத்துக்கு இருக்கிற அதே டெஃபினிஷனே எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா இல்லனா அதுக்கு எக்ஸ்க்ளூசிவா வேற ஒரு டெஃபினிஷன் இருக்கணுமா இந்த இடத்துல I could not hear you in the first sentence of your question I could not hear properly நிராகார பிரம்ம உபாசனம் நிராகார பிரம்ம உபாசனம் சகுண பிரம்ம உபாசனத்துல வந்து உபாசனம்ன்ற விதிக்கு வந்து என்ன டெஃபினிஷன் கொடுக்குறோமோ அதே டெஃபினிஷனை அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா இல்ல கூடாதா சரி ஃபார் எக்ஸாம்பிள் நிராகார பிரம்ம உபாசனத்துல வந்து உபாசனத்தை வந்து வெறும் சர்ச் என்கொயரி கியூரியாசிட்டி அந்த மாதிரி மட்டுமே வச்சிருந்தா ஆமா அப்படிதான் சொல்றது அதுல என்னன்னா நேத்தி மார்க்கம் அப்படின்னு கூட சொல்றாரு உபநிஷத்துலயே ஸ்பஷ்டமா சொல்றது அதுக்கு சோ அதுல என்னன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் டீப் திங்கிங் இப்படியா இருக்கலாமா அது இருக்கலாமா அப்படின்னு அது ரொம்ப டீப்பா திங்க் பண்ணுங்க
So as the thinking goes deep and deep and deep and deep, கொஞ்சம் கொஞ்சமா அது விஷயம் தெரிய ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. பட் அதை பத்தி நமக்கு அந்த மாதிரி நிராகார பிரம்மோபாசனம் பண்ணி இது பண்ணவா அப்படின்றவா ரொம்ப சில பேர் தான் நமக்கு தெரிய அவ இது பண்றா. ஆனா இந்த பிரம்ம வித்யாகள்னு இங்க உபனிஷத்துல என்னென்ன சொல்றதோ அந்த அந்த எல்லா வித்யாகளும் சகுண வித்யாகள் தான். ஜஸ்ட் அபவுட் 2-3 days பேக் அடியானுடைய ஆச்சாரியனை அடியன் கேட்டு என்ன அத்வைத்தியர்கள் இதெல்லாம் சிறந்தெல்லாம் நிர்குண வித்யா சிறந்தெல்லாம் சகுண வித்யா அப்படின்னு விபாகம் பண்றோம். ஏன்னா as far as we are concerned நிர்குண வித்யா எதுவுமே இதை இருக்க முடியாது. பிகாஸ் பகவானுடைய உபாசனம் அப்படின்னா ஏதோ ஒரு குணத்தை வச்சிருந்தாலே நாம உபாசனம் பண்ணுவோம். அந்த உபாசனம் அப்படின்னு வந்தாலே குணம் ஆக்காரம் இதெல்லாம் வந்துதான் ஆகணும். நிராகார உபாசனையும் உண்டு. ஆனா அந்த எந்த அர்த்தத்துல இட் இஸ் பேஸ்ட் ஆன் சம் வெரி 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 அப்டிராக்ட் திங்ஸ். அதனாலதான் அது ரொம்ப சிரமமான விஷயம் அப்படின்னு சொல்றது. And probably it is not possible also. So வேற ஏதாவது questions இருக்கு? If no one else has question, I have one more question. அவித்யான்றது one that is not vidya. அதாவது நம்ம கர்மம்னு சில இடத்துல சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி பகவத் பாதரும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் இன் மை வெரி லிமிட்டட் ரீடிங். ஈசாவாஸ்ய உபனிஷத் பிரம்ம உபனிஷத் பாஷ்யத்துல வித்யா அவித்யான்னு ஒரு டியூவல் வரும். both are means of are a component of the brahma vidya ன்னு வரப்போ அவித்யா he uses as karma. ஆமா, அங்க ஒத்துண்ட அவர் என்ன சொல்றாருன்னா அந்த கர்மணாம் சித்த சுத்தியர்த்தம் என்ன இருக்கு அந்த இடத்துல வித்யாஞ்ச அவித்யாஞ்ச எஸ்தத்வேத உபயம் சஹ அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தமஸ்னுதேன்னு அந்த இடத்துல இது பண்ணிருக்கு. இப்போ இதுல என்ன ஆகுது, என்னுடைய ஆச்சாரியன் ரொம்ப விஸ்தாரமாக சங்கர பகவத்பாதருடைய வர்க்ஸ் எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கு. சோ நாராயண சப்தத்தை பகவத்கீதை ரொம்ப விஸ்தாரமாக உபயோகிச்சு அவர் என்ன பண்றார், ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை ஈஸ்வரஹ ஈக்குவல்ஸ் ஈஸ்வரசீலஹா நாராயணாக்கியன்னு சொல்றார். கீதா பாஷ்யத்தினுடைய ஆரம்ப ஸ்லோகத்திலையும் அவர் என்ன பண்றார், நாராயண பரோ வியக்தாது அண்டம் அவ்வியக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்துமே லோகா சப்தத்வீபாத்மேன்னு நாராயண சப்தத்தாலேயே ஆரம்பிக்கிறார். சோ இந்த சங்கராச்சாரியருக்கு இப்போ சொல்ல அவருடைய அனுயாயிகள் என்ன அவர் அத்வைத்தம் சொன்னார் அப்படின்றது சொல்லியிருக்காங்களோ அது சம்மத்தமா இல்லையா அப்படின்றத பத்தி கூட நிறைய சர்ச்சைகள் இருக்கு. அது எதுக்காக பண்ணினார், என்ன பண்ணினார், சங்கராச்சாரியருடைய வாக்கு சூத்திர பாஷ்யத்துல நமக்கு ரெண்டும் கிடைக்குது. சில சமயங்கள் பார்த்தா அது ரொம்ப விசிஷ்டாத்வைத்த பாஷ்யம் மாதிரியே இருக்கும், சில சமயம் புத்திஸ்ட் தியரி மாதிரியே இருக்கும். பட் ஜெனரலி அத்வைத்தன்ஸ் will not accept that or they will give some other இது. ஸோ அது எதுக்காக அப்படின்றத பத்தி அடியனுடைய ஆச்சாரன் ரொம்ப தட்டஸ்தமான திருஷ்டியில நிறைய விஸ்தாரமாக விசாரம் பண்ணி அது சத்திய சித்தி அப்படின்ற ஒரு கிரந்தத்துல எழுதியிருக்காரு. So அதை பத்தி I have not gone into all those details, though I have been instructed by my acharya in this regard. எதுக்குன்னா அந்த ஸ்ரீபாஷ்யம் தான் படிச்சதுக்கு அப்புறம் கடைசியில சொல்ல வேண்டிய விஷயம். So அது இப்போவே சொன்னா it will be very premature to say that, and also it might lead to lot of confusions and other problems. அதுக்காக I have not even touched upon that aspect. So first இந்த மாதிரி ஜிக்ஞாசைகள் நாம ஒரு பக்கத்துல வச்சுட்டு இருக்கலாம். When finally the time comes to clarify all those things, we have to clarify that. நான் அடியன் கிளாரிஃபை பண்ணல, அடியனுடைய ஆச்சாரங்களை பத்தி எல்லாம் எழுதி வச்சிருக்கார், நிறைய சொல்லி வச்சிருக்கார். That I would like to share with all the people in this class. Thank you. So thank you very much. எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் அருண் சுவாமி, see, we have to be very very thankful for Alvar Swami to have taken so much pains to explain to us all these things. I was in I talked to K.S. Vardachar. I was asking some questions about Buddhartha Sangraha and other things, and I was telling him even Shruta Prakashika does not explain certain things in detail, and Buddhartha Sangraha, which is a work done by Parakala Madaswami, is much deeper work. We should be thinking about all these things. I was telling Case, we told me that why are you worried about this? Nobody is learning Sribhashyam anymore.
So the time has come that nobody will ever learn Sribhashyam. It's very it's dark nowadays. அப்படின்னா சொன்னாரு. Alvar is trying to light up the fire which is going away. So it's a lot of work and we should be very thankful to him. இல்ல அவருடைய அனுகிரகத்தாலே இதாயிருக்கு, பகவத் ராமானுஜருடைய அனுகிரகத்தாலே இதாயிருக்கு. That is what I feel. And as I mentioned earlier, it is not I who am telling அவருடைய I very much feel like that, because many times இதெல்லாம் எப்படி யார் எங்க how have I told this அப்படின்னா I feel after the class or something like that. So I feel அவருடைய அனுகிரகத்தாலே அவர் தான் சொல்லிட்டு இருக்கார். அதனால அவர் தான் நமக்கு எல்லாருக்கும் ஆச்சாரியன். even I am one among you as his student அப்படின்னு நான் பாவிக்கிறேன். நமஸ்காரம். अखिल भुवन जन्मस्थेम भंगादिलीले विनत विविध भूत व्रात रक्षैक दीक्षे श्रुति शिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् चेमुषी भक्ति रूपा यो नित्यमच्युत पदाम्बुजयुग्म रुक्मं व्यामोहतः तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये.